அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு பகவானின் அதிசார சஞ்சாரம் வருகின்ற ஐப்பசி மாதம் 1ஆம் நாள் ஆங்கில 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 திருக்கணித ரீதியாக குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார். அந்த கடகராசியில் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள், அதாவது 5/12/2025 வெள்ளிக்கிழமை வரை சஞ்சரித்து மாலை 5:45 மீண்டும் அவர் வக்ரகதியில் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார். குரு பயிற்சி ஆகும் வரை அங்கு மிதுனத்தில் தான் சஞ்சரிப்பார். இது கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த 49 நாட்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை, 1.5 மாசத்துக்கு மேலே ஆகுது. 12 ராசிகளுக்கும் என்னென்ன தன்மைகளை வழங்கப் போகிறது, அவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் ராசி ரீதியாக பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியாக குரு பகவான் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தவர் இப்பொழுது அதிசாரம் பெற்று 10ஆம் இடத்திற்கு வருகிறார். பொதுவாக 10ஆம் இடத்துக்கு குரு வருவது அவ்வளவு நல்லது அல்ல. இந்த துலாம் ராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு 49 நாட்கள் சொன்னால் அது மிகை ஆகாது. தொழில் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள், நீ நல்லது செஞ்சிருப்பீங்க, நல்லது செஞ்சாலும் எதிராளிகளுக்கு நல்லதா தெரியாது, இல்லை நீங்க நல்லது செய்ய போய் அதனால் விபரீதமான சில விளைவுகள் ஏற்பட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஏற்படும் போது தொழிலில் ஒரு தடை ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஏற்கனவே வியாபாரம் செய்து கொண்டு இருப்பவர்கள் புது முயற்சியில் எதிலும் இறங்காமல் அமைதி காப்பது சற்று நல்லது. இந்த 49 நாட்கள் 18/10 5/12 வரைக்கும், 18/10/2025 5/12/2025 வரைக்கும் 49 நாட்கள் புது முயற்சியில் இறங்காப்பு நல்லதுகள் போக யாருக்கும் பொறுப்பேற்று ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இன்கேஸ் ரொம்ப வேண்டுவீங்க, ஒரு புதுசா ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறாங்க, நீங்க கையெழுத்து போடுறீங்க வச்சுக்கீங்களேன், அவனுக்கு சரியா பணமே இந்த பேங்க்ல அக்கௌண்ட் பண்ண ஆரம்பிச்ச நேரம் காசே வரலையா, நேரம் பார்த்து இவங்ககிட்ட போய் நான் இருந்தது சாட்சி கையெழுத்து வாங்கினேன் பாருங்க, அப்படின்லாம் தேவையில்லாத ஒரு அவப்பெயர் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. அதனால பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அமைதியாக இறை வழிபாட்டில் நாட்களை கடத்துங்கள். யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க, யாருக்காவது நான் பார்த்துக்கிறேன்னு உத்தரவாதம் கொடுக்காதீங்க. இது உங்களுக்கு சற்று சாதகமற்ற தன்மை. இருப்பினும் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கல்வி கேள்வியை சற்று சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உண்டு. உங்கள் வார்த்தைக்கு ஓரளவு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் செய்ய மாட்டாங்க. அருமையா பேசுவாப்ப, உண்மையா சொல்லுவா, கரெக்டா தீர்வு சொல்லாப்படாங்க, ஆனால் அப்படி நடந்துக்க மாட்டாங்க. அப்போ தனம் கல்வி குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பார்ப்பது ஒரு நல்ல விஷயம்தான். இருந்தாலும் உங்கள் வாக்குவன்மை மேன்மை பெறும். அதை நீங்கள் எப்படி பிரயோகிக்க வேண்டும் என்றால், இறைவழி நாட்டத்தில் இறைவன் நாமாவை உச்சரிப்பதில், நல்ல விஷயங்களை சொல்வதில், உண்மையை உரைப்பது, இது போன்ற விஷயங்களை நீங்கள் இறங்குவது நல்ல விஷயம். அதுபோக உங்கள் ஸ்தானத்திற்கு சுகஸ்தானத்தை பார்ப்பதால் தாயின் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேன்மையடையும். தாயின் ஆரோக்கியம் மேன்மையடையும். சொன்ன மாதிரி ரூபாவணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்க குடும்பத்தை உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு மிகவும் நம்பிக்கையான ஒரு பொறுப்பான ஆள்கிட்ட உங்க பணத்தெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. கையில வச்சுக்காதீங்க. கையில வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா தேவையில்லாத செலவுகள் ஆகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அடுத்தவங்க பேர்ல மாத்தி விட்டுருங்க 49 நாளைக்கு. அதுக்கப்புறம் கூட உங்க பேர்ல மாத்திக்கங்க பணத்தை. இல்ல வீடு வீடு வாங்கினா கூட உங்க பேர்ல இந்த 49 நாளைக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்காதீங்க. வீடு வண்டி வசதி வாகனம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் பேரில் இந்த 49 நாளைக்கு நீங்கள் வாங்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. அப்ப ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது நல்லது. ஒரு செவ்வாய்க்கிழமையோ ஒரு சனிக்கிழமையோ
நவமி திதியோ உத்திரட்டாதி நட்சத்திரமோ சேர்ந்து வரதா இருந்தால் அன்னைக்கு வந்து குளிகை நேரத்தில் வந்து கடனை கொஞ்சமாச்சும் கொடுங்க, நிச்சயமா கடன் தீர்ந்துடும். ஏன்னா ருணரோச்சத்திர ஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறது வந்து ஒரு கொஞ்சம் நல்ல விஷயம்தான் அது. அப்போ இந்த கடன் நிகழ்ச்சி எல்லாம் கண்டிப்பாக தீரும். அதற்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான நிகழ்வு தான் இது. ஏன்னா குரு மூன்று பார்வை இருக்கிற குருவின் தன்மைக்கு 3 பார்வைகள் 3 இடங்களை ஒரே நேரத்தில் பார்ப்பதால் ஒரு சாதக பாடாலும் ஒரு பாதகமும் கண்டிப்பாக நடக்கும். அதில் சற்று எச்சரிக்கையோடு இருந்தீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கத்தான் செய்யும். நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, ஸ்ரீரங்கம் தாயார் சந்நிதியில ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மல்லிகை பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. அது உங்களுக்கு நிச்சயமா நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். எங்க இருந்தாலும் பெருமாள் கோயில தாயார் சந்நிதியில பண்ணுங்க. ஸ்ரீரங்கம் வந்து சுக்கிரனுக்கு உண்டான மிகவும் மகத்துவமிக்க ஒரு ஸ்தலம். இப்போ கச்சனூர் கேட்கலாம் எல்லாருமே, அது நவகிரக ஸ்தலம். இது வந்து அந்த நவகிரகத்துக்கு அதிபதியான லட்சுமியின் ஸ்தலம் ஆகும். அஷ்டமி அன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அஷ்டமி அன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். இவை அனைத்துமே நிச்சயமாக உங்களுக்கு கெடுபலன்களை குறைத்து நற்பலன்களை அதிகமாக நடத்துக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.